पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ओम हरिः ओम ओम विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशिवस्थाणुर्भूतादिर्निधिरव्ययः शम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभूशम्भुरादित्यपुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेश पद्मनाभोमरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टास्तविष्टस्तविरो ध्रुवः अग्राह्य शाश्वत कृष्णो लोहिताक्ष प्रतर्दनः प्रभूतस्त्रिगुब्धाम पवित्रं मङ्गलं परम् ईशान प्राणद प्राणो ज्येष्ठ श्रेष्ठ प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் நம்ம 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 21வது ஸ்லோகம். ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யகர்போ பூகர்போ மாதவோ மதுசூதனா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா தத்துவங்கள், முக்கியமான தத்துவம் ஈஸ்வர தத்துவம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இதெல்லாம் சொல்லப்படுது இங்கே. ஈசானகன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனாக இருப்பவர். ஈசானக சுத்த சைத்தன்யம், சுத்த பிரம்மம்னு பேரு. அதோட பார்த்தீங்கன்னா அதோட அபின்ன சக்தியா இருக்கக்கூடிய மாயா சக்தி, கல்பிதம். யாமா சாமாயான்னு நம்ம சொல்றோம். கல்பிதம் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அஜ்ஞானம் போற வரைக்கும் மாயைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருப்புத்தன்மை, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. நமக்கு போற வரைக்கும், அஜ்ஞானம் போற வரைக்கும் இந்த ஜகத்தெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு காரணத்தை பார்த்தீங்கன்னா கல்பனை பண்ண வேண்டியிருக்கு. அந்த கல்பனா தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கல்பனா. இந்த உலகத்திலே பெரிய கல்பனா எது அப்படின்னா மாயான்ற கல்பனா. வாஸ்தவத்தில் சுத்த பிரம்மத்துல மாயையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏக்கமேவ அத்விதீயம். அப்ப நமக்கு கேள்வி கேட்குறோம், ஒரு சிஷ்யன் கேட்குறான், இது எல்லாம் இருக்கே, இந்த ஜகத் இருக்கு, இந்த தேகம் எனக்கு இருக்கு, இந்த உலகம் எல்லாம் இருக்கே அப்படின்னும் போது டைரக்டா சுத்த பிரம்மத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, காரணம்னு சொல்ல முடியாது.
நிர்குண நிராகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாது. அது அகர்த்தா, அபோக்தா, அது வந்து எதுவுமே இல்லை, நிஷ்கிரியமானது, எந்த ஒரு செயல்களும் பண்ணாதது இந்த நான் அப்படின்ற பிரம்மஸ்வரூபம். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? இதெல்லாம் யார் பண்ணுனா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஈஸ்வரன் பண்ணினார் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். பிரம்மத்துல எங்க ஈஸ்வரன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மம் தன்னுடைய அபின்ன சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அது கூட என்னது நமக்காக சொல்றது. அப்ப ஞாத்தே துவைத்தம் ந வித்தியதே, மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது, அறியப்பட்ட நிலையில ஏக்கமேவ அத்வித்தீயம் தான், துவைத்தம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இப்ப அறியாத நிலையில தான் நமக்கு என்ன இருக்குன்னா மாயான்னு ஒரு கல்பனா பண்றோம். அந்த மாயையோட அந்த பிரம்மம் சேர்ந்து ஒரு பேர் கொடுக்குறோம், ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறோம். ஈசானக அப்படின்னு பேர். ஈசானன்றதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி காப்பவர், ஆள்பவர், டு லீட் பண்றவர். அது மட்டும் இல்லாம அவர் எப்படி ஆகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மாயையோட சேர்ந்தோன அவர் என்ன பண்றார், அவர்கிட்ட இருந்து ஒரு பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆயிற்று. பிராணனை தந்தவர். பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு பேரு பிராணனை தந்தவர், பிராணதக அப்படின்னு 2வது பேர். அதுக்கப்புறம் 3வது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன், அந்த பிராணனையே சொல்லுது. அந்த பிராண தத்துவமா பிராண வடிவா பகவான் ஆயிட்டார். அப்ப எப்படி இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கணும். நான்ற கான்சியஸ்னஸ் இந்த தேகத்துல எடுத்துங்க. நான்ற கான்சியஸ்னஸ் ஒன்னும் தெரியலன்ற அவித்யாவோட மாயையோட சேர்ந்தோன 2 சேர்ந்தோன அப்பா அம்மா சேர்ந்தோன ஒரு குழந்தை உண்டாயிற்று, அதுதான் பிராணன். இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல யாரு, நான் ஏற்கனவே அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், பிராணன்றது ஒரு கேப்சூல். அந்த கேப்சூலை வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா இருக்கும். இந்த கேப்சூல் ஒரு பார்ட் வந்து சைத்தன்யம், ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா. இந்த 2 சேர்ந்து ஒரு டேப்லெட்டா நம்ம கேப்சூலா சொல்றோம். அப்ப அந்த கேப்சூலா ஆயிடுச்சு. அப்போ ஒரு பிராணன்ல என்ன இருக்கும் அப்படின்னா சைத்தன்யம் இருக்கும், மாயாவும் இருக்கும். அப்ப பிராணன் ஆயிடுச்சு. பிராணனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் பேரு, அவ்யக்தம்னு பேர். சர்வம் ஜனயதி பிராணக, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடியது தான் இந்த பிராணன். எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது. அது எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தன்னுடைய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர், அவ்யக்தம்னு பேர், வெளிப்படாத தத்துவம். தேசகால வஸ்துக்கள் அந்த பிராண இடத்துல இல்லை, தூக்கத்துல மட்டும் இருக்கிறது. அதான் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அப்ப பிராணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூபம்னு யாராவது கேட்டாங்கன்னா, வாஸ்தவத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூபம், சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்து இருக்கிற ரூபம். முதல்ல உண்டானதுனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதமஜ அப்படின்னு பேர், பிரதமஜ. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணன் தான் வியக்தமாகும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படும் போது, பிராணன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெளிப்படாதது. அது வெளிப்படும் போது எப்படி ஆகுது அப்படின்னா, புத்தியா, அதே வந்து பார்த்தீங்கன்னா மனசா, இந்திரியங்களா, இந்த தேகமா, இந்த ஜெகத்தா, எல்லாமா அதுவே ஆயிட்டு. அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிராணன் தான் மாயை சைத்தன்யத்தோடு சேர்ந்து இருக்கிற பிராணன் தான் இது எல்லாமே ஆயிட்டு. அதுக்கப்புறம் அதனால அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மூத்தவன் யார் அப்படின்னா ஜேஷ்டக அப்படின்னு பேர். ரொம்ப மூத்தவன் இந்த உலகத்திலேயே, சிருஷ்டியோட முதல்ல உண்டானவன், முதல் புத்திரன், அதான் பிரதம ஜெகான்னு சொன்னேன். அந்த எந்த இடத்துலலாம் ஜேஷ்டன் வருதோ அந்த இடத்துலலாம் பிரதமஜன்ற வார்த்தையை போட்டுக்கணும். நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, முன்னால பிறந்தவன், ஃபர்ஸ்ட் பிறந்தவனுக்கு பேர் மூத்தவன் அப்ப நம்ம சொல்றோமா, அந்த மூத்தவனுக்கு பேர் தான் ஜேஷ்ட புத்திரன். யார் இந்த ஜெகத்துக்கு அப்படின்னா இந்த பிராணன். ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். மூத்தவர் யார்? ஹிரண்ய கர்ப்பர். இதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர் மட்டுமல்ல, சிரேஷ்டனாவும் இருக்கார். சிரேஷ்டகா அப்படின்னு பகவானுக்கு பேரு, ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர். அப்ப நீங்க ஹிரண்ய கர்ப்பர்னா இமீடியட்டா என்ன எடுக்கணும், அந்த ஹிரண்ய கர்ப்பர் நம்ம வெளியில சொல்றோம், ஆனா உள்ளுக்குள்ளார யார் இருக்கா, அவருக்குள்ளார சைத்தன்யம் பிளஸ் மாயா, ஈஸ்வரனும் உள்ளதான் இருக்கார். அப்ப ஈஸ்வரன் உள்ள இருக்கார். அந்த மாயை எடுத்துட்டீங்கன்னா அவர் தான் சுத்த சைத்தன்யமாவும் இருக்கார்.
அப்ப ஹிரண்ய கர்ப்பர்னு நீங்க ரொம்ப லோவா நினைச்சிடாதீங்க. அதனால அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரேஷ்டகா அப்படின்னு அவருக்கு பேர். இதை பத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிரேஷ்டக அப்படின்னும் போது ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாஷ்யத்துல சொல்லும் போது 5:1:1 5:1:1 வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தார். பிராணோபாவ ஜேஷ்டஸ்ச சிரேஷ்டஸ்ச இது ஸ்ருதேகே அப்படின்னு ஸ்ருதியில இருந்து கொடுத்தார். ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரங்கள் 5:1:1 இருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரகரணம், அது பிராண உபாசனைக்கான பிரகரணம். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா எல்லாத்துக்குள்ளாரையும் உட்புகுந்தது அப்படின்னு இருக்கு. பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எதுலெல்லாம் உட்புகுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், மனசு எல்லாத்துலயும் அந்த பிராணன் என்னாச்சு உட்புகுந்தது. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல, பிராணன் தான் தூக்கத்தில் இருந்துச்சு. நான் இருந்தேன் ஒன்றும் தெரியல, நான் இருந்தேன் கூட என்ன இருந்துச்சு ஒன்றும் தெரியல. சைத்தன்யம் பிளஸ் மாயா, கூட என்ன இருந்துச்சு பிராணன். தெரிஞ்சுதா தெரியலையா? தெரியல. காலைல எந்திரிச்சோன்னு தான் தெரியுது. ஆனால் தூங்கிட்டு இருக்கும்போது பிராணன் இருந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வியக்த பிராணன். அதுதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போது புத்தியாய் புத்திக்குள்ளார புகுந்தது, மனசாய் மனசுக்குள்ளார புகுந்தது, கண்ணு, காது, மூக்குன்னு எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணிட்டு அதுதான் எல்லா காரியங்களையும் செய்கின்றது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாரு பேசுறா அப்படின்னா வாக்பூத்வா, வாக்குல புகுந்து அது வாக்கா ஆயிற்று, கண்ணுல புகுந்து அது கண்களா ஆயிற்று, மனசுல புகுந்து அது வந்து பாத்தீங்கன்னா மனசாயிற்று. இது மாதிரி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவான் தான் பிராண ரூபத்துல இருக்கிற பகவான் உட்புகுந்தார். அப்ப இருக்கிறது யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துல ஆத்தியாத்மிகத்துல இந்த பிராணன் தான் சர்வம். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா பிராணாகா அப்படின்னு ஒரு காமன் நேம் வச்சிருக்கு. இந்த காமன் நேம் இல்லாம பஞ்ச பிராணன்கள் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சமான, வியான, உதான இதெல்லாம் இருக்கு. இந்த பிராணன்களா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே பிரிந்தது. பிரஷ்னோபனிஷத்துல முக்கியமானது 2வது பிரஷ்னம் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ரொம்ப அருமையான மந்திரம் இருக்கு. இந்த 2வது பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முதல் மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். பார்கோ வைதர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகரிஷி குருநாதர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்கிறார். தேவதைகள் எத்தனை, அதுல எத்தனை வந்து பாத்தீங்கன்னா வரிஷ்டகா எது சிறந்தது அப்படின்னு முதல் கேள்வி கேட்கிறார். பிரஷ்னோபனிஷத்துல 2:1 வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அதுல கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிப்லாத மகரிஷி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவதைகள் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் இந்த 3த்தையும் இணைச்சுதான் சொல்லணும். அப்பதான் அத்வைதம் சித்தியாகும். பிப்லாத மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் எத்தனை அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தேகத்துல சொல்றாரு. தேவதைகள்னா சொர்க்கத்துல இருக்க தேவதைகள் தான் சொல்லணும். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றத்தையா சொல்லிட்டு வெளியில இருக்கிறதையும் சொல்லிட்டு உள்ள இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு 5 இந்திரியங்கள் இருக்குல்ல இதுதான் சிரேஷ்டமானவைகள் அப்படின்னு சொல்றாரு. இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்கும் போது கேள்வி வருது, இந்த 5 தேவதைகளும் யாரு? இந்த தேகத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் இருக்குல்ல, இந்த இந்திரியங்கள்லாம் தேவதைகள்னு பேர். பிரகாசம், எல்லாத்துக்கும் அவேர்னஸ் இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப அந்த தேவதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே பிரகாஷி அபிவதந்தி, அவைகள் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா 2வது மந்திரம் பிரஷ்னத்துல 2:2 ஆரம்பிக்குது. சொல்றார் தே பிரகாஷி அபிவதந்தி, இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் பண்ணிக்கிட்டு, பிரகாசம் என்ன அர்த்தம்? கண்ணு பாக்குது, காது கேக்குது, ஸ்கின் எல்லாம் எல்லாத்தையும் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அறியுதா, அதான் பிரகாசம். இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த இந்திரியங்கள் எல்லாம் தேவதைகள்னு பேரு. இவைகள் எல்லாம் இந்த சரீரத்தை பிரகாசப்படுத்திக்கிட்டு ரொம்ப அகங்காரத்தோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிச்சான் வயம் ஏதத்து பானம் அவஷ்டபிய விதாரயாமகா. பானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துக்கு பேர் ஒரு கூடாரம்னு பேர், ஒரு டென்ட்டு. நான் ஏற்கனவே போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு இவங்களோட சர்க்கஸ் கூடாரம் மாதிரி இந்த உடம்பு ஒரு சர்க்கஸ் கூடாரம் தான் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம்.
பானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த தேகத்தை ஆசிரியம் பண்ணிட்டு, இந்த டென்ட்டை ஆசிரியம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இழுத்து பிடிச்சி கட்டிக்கிட்டு நம்ம இருப்போம், இந்த கூடாரத்தை நம்ம தாங்குறோம் அப்படின்னு ரொம்ப அபிமானத்தோட இந்த தேவதைகள் சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது மந்திரம் சொல்லுது 2:3 பிரஷ்னத்துல, தான் வரிஷ்ட பிராண உவாச்ச. நான் எதுக்காக இந்த பிரஷ்னோபனிஷத் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிஷ்டன்ற வார்த்தைக்காக தான் நான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சேன். முக்கிய பிராணன் அப்படின்னு பேரு. ஹிருதயத்தில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன் ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருக்கு. அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதது. இப்ப நீங்க நம்ம சுவாசத்தை உள்ள இருக்கிற வெளியில இருக்கிறோம்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபப்பிராணன்கள், மெயின் பிராணன் இல்லை, பஞ்ச பிராணன்கள் ஒண்ணு. இதெல்லாம் முக்கிய பிராணன் யாருக்குமே விசிபிள் இல்லை. அதுக்கு பேர் வரிஷ்ட பிராணன் அப்படின்னு பேர். முக்கிய பிராணன் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பிராணன் பிரதம பிராணன் சொல்லலாம், வரிஷ்டகன்னு சொல்லலாம். அந்த முக்கிய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் சொன்னதை பார்த்துட்டு அது சொல்லிச்சான், மா மோகமாபாத்தியத, இந்திரிய தேவதைகளே நீங்கெல்லாம் மோகத்தை அடையாதீர்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபத்தியத்தை அகம் ஏவ ஏதத்து பஞ்சதா ஆத்மானம் விபஜ்ய பிரவிபஜ்ய, நான் தான் முக்கிய பிராணனா இருக்கிற நான் தான் என்னையே வந்து பாத்தீங்கன்னா 5 நானே என்னை பிரிச்சுக்கிட்டு, நான் தான் முக்கிய பிராணன், நான் என்ன பண்ணிட்டேன், என்னை வந்து பாத்தீங்கன்னா பிராண அபான வியான உதான சமானன் அப்படின்னு 5ஆக என்னை பிரித்து கொண்டு, ஏதத்து பானம் அவஷ்டபிய, இந்த தேகம்ன்ற டென்ட் கொட்டாய் இருக்குல்ல, இதை வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு நாலாபுறமும் அந்த சொன்னல ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க, கயிறு வச்சு கட்டி ஆணியோட இழுத்து கட்டியிருப்பாங்க. அது மாதிரி முக்கிய பிராணன் இது சென்டர் போல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடாரத்துல ஒரு சென்டர் போல் இருக்கும், ஹைட்டா, ரொம்ப ஹைட்டா இருக்கும். நான் அதெல்லாம் கூடாரத்தெல்லாம் போய் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல எல்லாம், ரொம்ப அடிக்கடி வருஷம் வருஷம் போய் பார்ப்பேன். அந்த சென்டர் போல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெருசா இருக்கும். ஏதோ ஒரு நம்ம இப்போ அந்த இது இருக்குல்ல, இந்த விண்டு மில்லோட பில்லர் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பில்லர் ஒன்று சென்டர் பில்லர் போட்டு அதுல இருந்து 4-5 பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க கொக்கி போடுறதுக்கான ஒரு இது இருக்கும், ஹூக் இருக்கும், அதை வச்சு இழுத்து என்ன பண்ணுவாங்க, கயிறு கட்டி அந்த டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. அப்ப அந்த முக்கிய பிராணன் சொல்லிச்சு, நான் தான் என்னையே 5ஆ பிரிச்சுக்கிட்டு இந்த பானம்னு சொல்லக்கூடிய இந்த டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இழுத்து கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. விதாரயாமி, கட்டி வச்சு நான் தான்ப்பா இந்த தேகத்தை நான் தாங்குகின்றேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் ஏதோன்னு சொல்றான்ப்பா பிராணன் பிராணன்ட்டு. என் மேலேயே நிறைய பேருக்கு அது மாதிரிதான். சின்ன வயசுல இருந்து நான் வந்து பாக்குறேன், என்னோட ஆச்சாரியிட்ட பாடம் படிச்சுட்டு வந்துட்டு ரிஷிகேஷ்ல இருந்து வந்த மாத்திரத்துல சாதுக்கள்கிட்ட இதெல்லாம் ரொம்ப பிரசித்தம். இங்க திருவண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு பார்த்தா யாருக்கும் ஓங்காரமும் தெரிய மாட்டேங்குது. வேதாந்தம் படிச்சவங்களுக்கு யாருக்கும் பிராணனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சியஸ்னஸுமே இல்லை. இந்த ஆத்மாவோட ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை பிடிச்சாதான் இதாகும். ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னு இந்த தேகத்துல என்னவா இருக்காருன்னு கேட்டா யாருக்கும் தெரியல. சரி, என்னோட குருபாய்கள்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னா என்னை வந்து பைத்திய மாதிரி பார்த்தாங்க. இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ற கான்செப்டை வந்து தூக்கி ஓரமா போட்டாங்க. இருக்கிறதே உத்தமமானது பிராண அபியாசம். அப்ப பிராணன் இது மாதிரி சொன்ன மாத்திரத்துல நான் தான்ப்பா தாங்குறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த இந்திரிய தேவதைகள்லாம் என்ன பண்ணுச்சு, தே அஸ்ரத்தானா பபு, ஸ்ரத்தை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவைகள் என்ன பண்ணுச்சு, இந்த பிராணனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுச்சு. சோ அபிமானாத் ஊர்துவம் உத்கிரமத இவ என்ன பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த மந்திரம் சொல்லுது, 2:4 பிரஷ்னத்துல சொல்லுது, ஐயோயோ இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் தான் அப்படின்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதேன்னு அந்த முக்கிய பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அபிமானம் இருக்குல்ல, சிரேஷ்டமா இருக்கும்போது அபிமானம் இருக்குமே, அது அபிமானத்தோட என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஊர்துவம் உத்கிரமத்தை இவ, அது வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த சரீரத்திலிருந்து வெளியில கிளம்புற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணுச்சு. வேற எதுவும் பண்ணல. அந்த யாரு முக்கிய பிராணன், யாரு சென்டர், அந்த டென்ட் கொட்டையோட சென்டர்ல இருக்கிற போல், அது மாதிரி ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த முக்கிய பிராணன் வெளியில கிளம்புற மாதிரி என்ன பண்ணுச்சு, ஒரு ஆக்ஷன் பண்ணிச்சோ இல்லையோ, தஸ்மின் உத்கிரமத்யதே இதர சர்வே ஏவ உத்கிரமந்தே, அது வெளியில கிளம்பவே வந்து பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சு.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மற்ற இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் இதுதான். இது கிளம்புச்சுன்னா கூடவே வந்து பாத்தீங்கன்னா மற்ற இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம போயிடும். அதனால உடனே வந்து பாத்தீங்கன்னா தஸ்மின்ஸ்ட பிரதிஷ்டமானி, அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா மேல கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு திரும்ப உட்கார்ந்துச்சு. ஹிருதயத்துல பிளேஸ் ஆச்சு. உட்கார்ந்த மாத்திரத்தை பிரதிஷ்டான மாத்திரத்தை சர்வயேவ பிரதிஷ்டந்தே, எல்லா இந்திரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதோட இடத்துல செட்டில் ஆச்சு. தத்யதா, அது எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. என்ன அப்படின்னா, தத்யதா மக்ஷிகா மதுகர ராஜானம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேன்கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா ராணி தேனி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நான் பார்த்தேன், ராணி தேனி மட்டும் இல்லைங்க, எறும்புல கூட அப்படிதாங்க இருக்கு. எறும்பு புத்துல பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு எறும்பு ஒண்ணு இருக்கு, ராட்சசமா ஒரு எறும்பு இருக்கு. கருப்பு எறும்புல பாத்தீங்கன்னா நான் தெரியும் எனக்கு. வேற கேட்டகரியே இருக்குங்க, 2-3 கேட்டகரி இருக்கு எறும்புலயே. யானையிலே குரங்குல அதே மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் வந்து ஒரு ராஜா ராணி இருக்கு. அப்ப ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, எப்படி பிரதானமான ராணி தேனி இருக்கோ, ராணி தேனியை வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் உட்காருமோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீகள் என்ன பண்ணும், போய் உட்காரும். ராணி தேனி எங்கிருந்து வெளியில கிளம்புதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்து மற்ற வேலைக்கார தேனீகளும் கிளம்பி போயிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வாயேவ உத்கிரமந்தே, எப்படி எல்லா ராணி இந்த வேலைக்கார தேனீகளும் போகின்றனவோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன், முக்கிய பிராணன் இந்த சரீரத்துல இருக்கும்போது இந்த தேவதைகள் எல்லாம் குவைட்டா உட்கார்ந்து இருக்கு. இது வெளியில கிளம்பிச்சு அப்படின்னா எல்லாம் கிளம்பி போகுது. தஸ்மின்ஸ்ட பிரதிஷ்டமானே சர்வா ஏவ பிராதிஷ்டந்த ஏவம், இந்த விதமா வாங் மனஸ் சக்ஷு ஸ்ரோத்திரம் சத்தே பிரீதாக பிராணம் ஸ்துவந்தி. இந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் செஞ்சு காட்டுச்சு. நான் இல்லை அப்படின்னா உனக்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸே இல்லப்பா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வாக்கு, கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியங்களுக்கும் தேவதைகளுக்கும் இது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரீதாக, ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஐயோ நீதான் பிராணனே, நீதான் என்னோட ஜீவனம், நீ போயிட்ட அப்படின்னா எல்லாம் போயிடும் அப்படின்னு இந்த தேவதைகள் எல்லாம், இந்த பிராண தேவதைகள் இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, ஸ்துவந்தி, ஸ்தோத்திரம் செய்தன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. என்ன மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். இந்த பிராணனை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றார். மந்திரம் வந்து 2:6 இருக்கு. அராயிவரதனாபோ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம் ருச்சோ யஜும்சி சாமானி யக்ஞக்ஷத்ரம் பிரம்மச்ச. அற்புதமான மந்திரம். அராயிவ ரதனாபௌ சர்வம் பிராணே பிரதிஷ்டிதம், பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். இந்த ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தோட ஹப்ல வந்து ஆரங்கள் எல்லாம் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கு. இந்த பிராணனிடத்துல தான் ருக்வேதமும் யஜுர்வேதமும் சாமவேதங்களும். வேதம்னா என்ன சுவாமி, வாக்கு தானே. இந்த வாக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் காத்து தான் சுவாமி, வேற எதுவும் வெறும் காத்து. பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 ஸ்தானங்கள் சொல்றோம். இந்த சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குல வந்து 8 ஸ்தானங்கள் இருக்கு. அகூஹ விசர்ஜனியானாம் கண்டக இச்சுயசானாம் தாலு ருட்டுரசானாம் மூர்தா ருத்துலசானாம் தந்தாக அப்படின்னு ஸ்தானங்கள் சொல்றோம். மூர்தான நாக்குக்கு கீழே, அப்புறம் மூர்தா பகுதி இந்த மேல கீழே பேலட்டல், அப்புறம் தந்தம் பல்ல பிடிச்சுக்கிட்டு சொல்றது, ஒவ்வொன்றும் இருக்கு. நிறைய ஸ்தானங்கள், 8 ஸ்தானங்கள் சொல்லுது. அப்ப காத்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா உள்ள இருந்து வரக்கூடிய அந்த காத்து பிராணன் வாயு, அந்த வாயில இருக்கிற சில இடங்கள்ல இப்படி பட்டு வரும்போது அந்த வாக்கா வெளியில வருது. அப்ப யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம் இதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சப்த சமூகங்களும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் தான். அது மட்டும் இல்ல, யக்ஞா, க்ஷத்ரம், பிரம்மச்ச. நம்ம ஏதாவது ஒரு கர்மம் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த கர்மத்துக்கு பின்னாடி எது இருக்கா, கர்மேந்திரியங்கள்ல யார் இருக்கா, இந்த பிராணசக்தி இல்லைன்னா அந்த கர்மேந்திரியங்கள் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்ப நம்ம பண்ற இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் யாரு பண்றான்னு கேட்டா, யார் பண்றா, நான் பண்றேன். எதனால பண்ண, கையினால பண்ண, கால்னால பண்ண, எதை வேணாலும் சொல்லுங்க.
அந்த கையில காலில் யார் எனர்ஜியா இருக்கா? இந்த பிராணன் இருக்கு. அப்ப இதுதான் யஜ்ஞ ரூபமா இருக்கு. க்ஷத்திரம் பிரம்மச்ச, க்ஷத்திரியன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வலிமையாவும் சாமர்த்தியமாவும் அதுதான் இருக்கு. பிராமணர்கள்ட்ட இருக்க புத்தி சக்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரியை சொல்றோம்ல, என்ன தெரியுங்களா? காயத்ரி, காயத்ரின்றதே வந்து பார்த்தீங்கன்னா பிராணனோட சமஷ்டி பிராணனை தான் நம்ம ஸ்துதி பண்றோம் காயத்ரின்னு. அப்ப பிராமணர்கள்ட்ட இருக்கக்கூடிய புத்தி சக்தியா இருக்கட்டும், எல்லா சக்தி சாமர்த்தியங்களும் அதுதான் அப்படிப்பட்டதா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா ஒண்ணு ஆக்ஷன்ல இருக்கு, இல்ல அப்படின்னா இந்திரிய சக்தியா இருக்கு, ஞானேந்திரிய சக்தியா இருக்கு, இல்லைன்னா புத்தி சக்தியா இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிராணனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் கட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றன. சொன்னதுக்கு பிறகு மந்திரம் 7வது மந்திரம் 2:7 சொல்லுது. இந்த இந்திரிய தேவதைகள்லாம் அந்த பிராணனை பார்த்து ஸ்துதி பண்ணி என்ன பண்ணுது? ஸ்துதிச்சு. எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றோம், அர்ச்சனை பண்றோம்ல சுவாமிக்கு, லட்ச அர்ச்சனை அப்படிலாம் பண்றோமே, நல்ல சுவாமியோட மூர்த்தங்கள் அலங்காரம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்றோம். இதே மாதிரி அந்த தேவதைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளார தேவன் யாரு? இந்த ஹிருதயத்துல இருக்கிற முக்கிய பிராணன். அதை சுத்தி தேவதைகள்லாம் நின்றுகிட்டு ஸ்துதி பண்ணிச்சான். என்ன ஸ்துதி? பிரஜாபதிச்சரசி கர்ப்பே த்வமேவ பிரதிஜாயசே துப்யம் பிராண பிரஜாஸ்திமா பலிம் ஹரந்தி யக பிராணே பிரதிதிஷ்டசி. அற்புதமான மந்திரம் சொல்லுது. ஹே பிராணனே, சுவாமியை பார்த்து நம்ம பிரார்த்தனை பண்றோம்ல, அது மாதிரி ஸ்துதி பண்ணுதுங்க. நீதான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதிச்சரசி கர்ப்பே, நீதான் பிரஜாபதியாக இருக்கின்றாய். நம்ம எல்லாத்துக்கும் தலைவன், லீடர் யாரு? பிரஜாபதி. இந்த மொத்த பிரஜைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிபதியா இருக்கின்றாய். நீயே கர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சரிக்கிறாய். இந்த மந்திரம் தான். நான் அதெல்லாம் நிறைய உள்ள வச்சதுனால தான் நான் உங்கள்கிட்ட நிறைய பேசுறேன். நான் இந்த பிரஷ்னோபனிஷத்தை ஒருத்தர் நல்லா உருட்டிட்டோம் அப்படின்னா, சாந்தோக்கியத்துல முக்கியமான பிரகரணம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து மனசுல வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த பிராண கான்செப்ட் ரொம்ப நல்லா புரியும். அம்மா வயிற்றுல முதல்ல புகுந்தது யாரு? நான் ஏற்கனவே சொன்னேன். நான் பிராண ரூபம் தான். 2 தான். ஒன்று அன்னம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். இந்த 2 தான். அன்னம் அத்தான்னு சொல்லுவோம். பிரஜாபதினு சொல்லக்கூடிய அந்த பிராண தத்துவம் சமஷ்டி பிராணன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிரஜாபதினு பேர், ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் சமஷ்டி பிராண தத்துவம் என்ன பண்ணிச்சுன்னா தன்னை 2ஆ விபாகம் பண்ணிடுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி, சூரியன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர், சந்திரன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், எல்லா எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். இவர் இந்த பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண தத்துவம் தன்னையே 2ஆ பிரிச்சுக்கிச்சு. மிதுனம் உட்பாதையத்தை, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒரு ஜோடியை கிரியேட் பண்ணி இந்த உலகத்துல எல்லாம் அதுதான். பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தா, எல்லாத்தையும் சாப்பிடுது. அன்னம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட இன்னொரு பார்ட்டா இருக்கக்கூடிய சந்திரன் தான் அன்னம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் தன்னோட வேற ஒரு ஃபார்மா இருக்கிற சந்திரன்ல இருந்து ஃபுட்டெல்லாம் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடல, உள்ள இருக்கிற அந்த பிராணன் சாப்பிடுது. அந்த பிராணன் தான் ஒவ்வொரு அன்னத்துக்குள்ளாரையும் ஊடுருவி இருந்துகிட்டு பிராணசக்தியா இருந்துகிட்டு வீரியத்து மூலமா அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அம்மாவோட கர்ப்பத்துல யாரு சஞ்சாரம் பண்றா அப்படின்னு கேட்டினா தேவதைகள் சொல்லுது, துப்பியம், நீதான் வந்து பார்த்தீங்கன்னா துவமேவ பிரதிஜாயசே கர்ப்பே, நீதான் கர்ப்பத்துக்குள்ளார உள்ள புகுந்து சஞ்சாரம் பண்ற. துப்பியம் பிரஜாஹா த்விமா பலிம் ஹரந்தி, நீயே பிரஜையாக பிறக்கின்றாய். என்ன மந்திரம் பாருங்க. யாரு பிறந்தது? யாரு? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மேல இருக்க உருளைக்கிழங்கு, பாடி வந்து உருளைக்கிழங்கு தானே. வாஸ்தவத்துல யாருன்னா உள்ள இருக்கிறது யாரு? பிராணன் தான் பிறக்கின்றது. அதான் மந்திரமே சொல்லுது, துப்பியம் பிராண பிரஜாஹா, நீதான் வந்து பாத்தீங்கன்னா நீதான் வந்து பிரஜையா பிறக்கின்றாய். திமாபலிம் ஹரந்தி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஜைகள் வந்து பாத்தீங்கன்னா பலியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ராஜாட்ட பலி கொடுப்பாங்களாம். அந்தந்த கிராமத்துல இருக்கிற அதிகாரிகள்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு லேண்டில் எங்களுக்கு இவ்வளவு விவசாயம் நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து பலி கொடுக்கறதுன்னு பேர் ராஜா. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு வந்து உள்ள இருக்கிற பிராணனுக்கு தான் இந்த தேவதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலிம் ஆகரந்தி, பலியை வந்து குடிக்கின்றன. என்ன பலி கொடுக்குது? இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதோட சொத்து என்னது? காட்சிகள்.
இந்த காட்சிகளை கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகள்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் அனுபவம் பண்ணுங்க அப்படின்னு உள்ள இருக்கிற பிராணனுக்கு இந்த போகம் பண்ணுறதுக்காக இந்த கண்கள் காட்சிகளை கொடுக்குது. இந்த காதுகள் நல்ல நல்ல சப்தங்கள் எல்லாம் கேட்டு வந்து சுவாமி நீங்கள் இதை அனுபவிங்க அப்படின்னு. இது மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சுவாமி பிராணரூபமாக இருக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலியை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லுது அடுத்து, ஏ தேவானாமசி வன்னிதமஹ பித்ருணாம் பிரதமாஸ்வதா ரிஷீணாம் சரிதம் சத்யம் அதர்வாங்கிரமசி அதர்வாங்கிரசாமசி. அருமையான மந்திரம் ஸ்துதி பண்ணுது இந்த தேவதைகள்லாம். ஹே பிராணனே, நீயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவானாமசி, தேவர்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னித்தமக, தேவர்கள் மத்தியில் பிரதானமாக இருக்கக்கூடிய அக்னியாக நீதான் இருக்கின்றாய். அக்னிர் பூத்வா பிரகாஷயதி, அக்னியில் நுழைஞ்சிக்கிட்டு அந்த பிராணன் தான் பிரகாசிக்குதான். வெளியில் இருக்கிற அக்னிக்கு காற்றை கட்டு பண்ணுறங்க, தெரியுமா காற்று பட். அப்போ அக்னி எரியணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும், காற்று இருக்கணும். அதிகமாக காற்று இருந்தால் அணைச்சிருவோம், காற்றே இல்லைன்னா எரியாது. அப்போ புரியுதா உங்களுக்கு? அணைக்கிறதுக்கும் காற்று தான், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஊதி அணைக்கிறோம். மேக்ஸ் பாக்ஸை குச்சியை கொளுத்தி ஃபுன்னு அணைக்கிறோம். ஆமாம், அடுத்தது 5ஆம் மந்திரம் அதேதான். முன்னாடி 5வது மந்திரமே வந்துருச்சு. அது ஏஷ அக்னி ஸ்தபதி ஏஷ சூரியக ஏஷ பரிஜன்யோ மகவன் ஏஷ வாயு 5வது மந்திரத்தில் இருக்கு. 2:5 சொல்லப்பட்டிருக்கு. ஹே பிராணனே, ஏஷோ இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி. இந்த அக்னியாக தகிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன் தான் அக்னியா தகிக்குது. அக்னி, இந்த பிராணன் இல்லை அப்படின்னா, காற்று இல்லை அப்படின்னா அக்னி எரியாது. அக்னி ஏஷ தபதி சூரியக, சூரியன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றமே சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்கல்ல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் இருக்கும். அதுக்கப்புறம் அணைஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ மெதுவாக அணைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹீலியம் வாயு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கு, ஃபியூயல் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகிடும், சூரியன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அப்போ உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டு இந்த சூரியனை எரியப்படுது. ஏஷ சூரியகா ஏஷ பரிஜன்யோ, இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிஜன்யமாக மலைமேகங்களாக இருந்துக்கிட்டு மழையாக பெய்யுது. ஏஷ மகவன், இந்த பிராணன் தான் இந்திரனா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆள்கின்றது. ஏஷ வாயு, இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வீசிக்கிட்டு இருக்கே இந்த வாயுவா இருக்கு. ஏஷ பிருத்திவி, இந்த பிருத்திவி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் இந்த பிராணன் தான். ரயிர், இந்த லோகத்தில் இருக்க வெல்த் எல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான் வெல்த். இப்போ நான் பேசுறதுனால தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி எனக்கு நல்லா லீட் பண்ணுறார், கைட் பண்ணுறார். சுவாமியோட வச்சனங்களை கேட்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆத்தியாத்மிக ஞானம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு எனக்கு குருதட்சணை நீங்கள் கொடுக்குறீங்கல்ல. இந்த குருதட்சணை வந்து எதனால கிடைச்சது? சாமி வெளில பார்த்தீங்கன்னா சாமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தானம் பண்ணுறார், தானம் எல்லாத்தையும் வந்து நல்லா தானம் பண்ணுறார் அப்படின்னு பெருமை கிடைக்குது அப்படின்னா சுவாமி நிறைய வசதியாக இருக்கார் போல இருக்கு. அவன் நினைப்பான் என்ன வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனால் இந்த வசதி நீங்கள் கொடுக்குற தானம் எப்படி வருது எனக்கு? நான் பேசினா தானே. இந்த பேச்சு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கு எது? காத்து சாமி. ஒரு மியூசிஷியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெல்த் வச்சுருக்காங்க. ஒரு ஹார்ட் ஒர்க்கர் பண்ணுறவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிலாம் கட்டி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி, அப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெல்த்தில் ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிருஷி பண்ணி விவசாயம் பண்ணி நிறைய ஈல்டு எடுக்கிறான், வெல்த் எடுக்கிறான், ஒரு வீடு கட்டுறான், பெரிய மாளிகை கட்டுறான் ஒருத்தன். அப்போ எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் பின்னாடி எது சாமி பேஸ் அப்படின்னா இந்த கர்மேந்திரியங்களில் அந்த பிராணன் தான் எனர்ஜியாக இருக்குது. ஞானேந்திரியங்களுக்குள்ளார ஃபியூயலாக இருக்கிறது இந்த பிராணன் தான். புத்தி சக்தியா மனசக்தியா இருக்கிறதும் இந்த பிராணன் தான். அப்போ இந்த மொத்தமே என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரயி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெல்த் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் பிராணனோட வேற வேற ஃபார்ம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம், இந்த பிராணன் தான் அமிர்தம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போயிடுச்சுன்னா இந்த சரீரம் மிருத்தமாயிடும், செத்து போயிடும் அப்படின்னு இந்த தேவதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்கின்றன. புகழ்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தமான மந்திரங்கள்லாம் இருக்கு, நல்ல நல்ல மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்திரஸ்துவம் பிராண தேஜசா ருத்ரோசி பரிரக்ஷிதா. ஹே இந்திர, ஏ பிராணனே, நீயே இந்திரனா இருக்க. திரும்பவும் சொல்லுது 9வது மந்திரத்துல, நீதான் இந்திரனா இருக்க. இந்திரனா இருந்துகிட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா தேஜசா,
தேஜஸ்னால வந்து பாத்தீங்கன்னா சம்ஹார காலத்துல நீ தான் என்ன பண்ற, தேஜஸா அக்னியா பிரளய கால அக்னியா இருந்துகிட்டு ருத்ர ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ருத்ரோசி நீதான் ருத்ரனா இருந்துகிட்டு சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் சுவாகா பண்ற. அதே நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா பரிரக்ஷிதா நீதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சௌமியமா இருந்துகிட்டு பாருங்களேன். நம்ம பிராணன் பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் பிராணனை பாருங்க, தயிர் சாதம் சாப்பிட்டு பிராணன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல பொங்கல் காலையில பொங்கலும் சாம்பாரும் சாப்பிட்டு ஒரு வடையும் உளுந்த வடையும் சாப்பிட்டு ஒரு 9:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்டு முடியும் போதே ஒரு நித்ரா தேவி கூட்டிட்டு போவோம் பாருங்க. அந்த நித்ரா தேவிக்கு என்ன பேரு, அந்த பிராணனுக்கு என்ன பேரு, ருத்ர ரூபம். அந்த பிராணன் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் இந்த லோக்கத்தை எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு அது தூங்கி போயிடும், தூங்க வச்சிடும். அதே நேரத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா புத்தி நல்லா ஸ்நானம் பண்ணி பச்சை தண்ணியில தண்ணியில ஊத்தி நல்லா வந்து பிரசன்னமா வந்து உட்கார்ந்து இருக்கும், கொஞ்சம் தூக்கத்தையும் தூங்கி எந்திரிச்சு இப்ப எப்படி இருக்கு இந்த பிராணன், ரொம்ப சௌமியமா இருக்கு. சௌமியம்னா ரொம்ப குவைட்டா நல்லா இருக்கு. ஐயோ இதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுச்சு, ருத்ர ரூபம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சுவாகா பண்ணுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவைட்டா இருந்து சுவாமி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு, வேதாந்தம் கேட்குது, மந்திர ஜபம் ஒழுங்கா பண்ணுது, படிக்குது, நல்லா புத்தி ஷார்ப்பா இருக்கு. யாரு, இந்த பிராணன் சௌமிய ரூபத்துல. சௌமிய ரூபமா விஷ்ணுவா இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் காக்கிறவனா இருக்கிறதும் இந்த பிராணன் தான். இந்த பிராணன் தான் ருத்ர அவதாரத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்தரிக்ஷே சரசி சூரியக, இந்த பிராணன் தான் அந்தரிக்ஷத்துல சூரியனா சுத்தி தெரிகின்றது. துவம் ஜோதிஷாம் பதிகி, நீதான் எல்லா ஜோதிகளுக்கும் தலைவனாக இருக்கின்றாய் அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. இந்த சிரேஷ்டத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷ்னோபனிஷத்துல 2வது பிரஷ்னத்தையும் அதே மாதிரி சாந்தோக்கியத்துல வந்து 5:1:1 அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு 3-4 மந்திரங்களையும் படிச்சோம் அப்படின்னா, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுவும் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபனிஷதங்கள் இதை பத்தி பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இதை பேசுது. ராணி தேனியோட எக்ஸாம்பிள், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா சொல்ற கன்க்ளூஷன், நீ யாரெல்லாம் யார் இருந்தா இந்த சரீரம் இருக்குமோ, யார் போயிட்டா இந்த சரீரத்துல எதுவுமே இருக்காதோ, அது மாதிரி எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து இந்த தேகத்துல யாராவது கேட்பாங்க, இந்த தேகத்துல யாரு ஈஸ்வரன் அப்படின்னு. ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து யார் சுவாமி அப்படின்னா ஒரு வார்த்தை எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன, ஜீவோ பிரம்மைவனாபர. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன், இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இந்த தேகத்துல அப்படின்னா அந்தர்யாமியா உள்ள இருக்கு. ஈஸ்வரன் எப்படி இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான், சந்நிதி மாத்திரம், அவர் எதுவுமே பண்றது இல்லை. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸா தான் அவர் இருக்கார். அவர் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சதா புத்தியில பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் தான் அந்தர்யாமி பேரு. அவர் எதையுமே பண்ணல, அவரோட சந்நிதியில எல்லா காரியங்களும் நடக்குது. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து சர்வாதிகாரியா ஒருத்தர் இருந்து சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு அமித்ஷா, மோடிக்கு வந்து ஒரு அமித்ஷா பண்ற மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கணுமே சுவாமி ஹோம் மினிஸ்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துல வந்து அந்தர்யாமிக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது இந்த பிராணன். இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம், ஹிரண்ய கர்ப்பர்ன்றவர், அவர் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்றார். அப்ப பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து பாத்தீங்கன்னா ஏச சர்வேஸ்வரா ஏஷ யோனி மந்திரம் சொல்லுது, இவர்தான் சர்வேஸ்வரன், இவர்தான் யோனி. இவரை தாண்டி தான் நீங்க நிர்குணத்துக்கு போக முடியும். இந்த பிராணனை தாண்டாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிர்குணத்தை அடையவே முடியாது. இந்த பிராணன் தான் வந்து கேட் கீப்பரா இருக்கார். ஏச சர்வேஸ்வரக ஏஷ யோனிகி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா, இங்க வந்து சிரேஷ்டகான்னு ஏன் பேரு அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு இந்த பிராணன்னு பேரு, அவருக்கு பேர் தான் சிரேஷ்டக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சாந்தோக்கிய உபனிஷத்து சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நேற்று கிளாஸ் எங்க விட்டோம்னா அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். முக்கிய பிராணோவா அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது அந்த இந்த சிரேஷ்டகன்ற வார்த்தை வந்து நீங்க ஏதோ பகவான் சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிற விஷ்ணு அப்படி அவர் தானே சிரேஷ்டம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கதைகள்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய புராண கதைகள்லாம் படிச்சு பகவான் தான் வந்து ரொம்ப சிரேஷ்டமானவர் அப்படின்னு. உடனே இங்க சொல்லுது என்னன்னு கேட்டா, பிராணோபாவ ஜேஷ்டச்ச சிரேஷ்டச்சன் இருக்கா. இந்த பிராணன் தான் சிரேஷ்டம் ஜேஷ்டம்னு இருக்கணும் போது எந்த பிராணன் சுவாமி எடுக்கிறது, யாருக்காவது கேள்வி வரும். 5 பிராணன் இருக்கு இந்த தேகத்துல,
பிராண வியான உதான அபான சமானன்னு 5 பிராணன் இருக்கே சுவாமி. இதுல எந்த பிராணனை நான் எடுக்கிறது சிரேஷ்ட தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, முக்கிய பிராணோவா. இங்க சிரேஷ்ட தன்மை பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன்ல தான் சம்பவிக்கும். முக்கிய பிராணன் எது சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஜேஷ்டஸ்ச அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் பாத்தீங்கன்னா இருக்கு, 2, 4, 8. இதெல்லாம் நாங்க ரொம்ப சாக்கியமா படிச்ச சூத்திரங்கள். இதெல்லாம் பிரம்மசூத்திரம் படிக்கணும், நிறைய சூத்திரங்கள் இருக்கு, ரொம்ப விசாரம்லாம் இருக்கு. முக்கிய பிராணோவானா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிரேஷ்டத்தன்மை முக்கிய பிராணன்ல கிடைக்குது. முக்கிய பிராணன்னா என்ன சொல்லணும் எப்பவுமே வச்சுங்க, முக்கிய பிராணன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. டென்ட், ஒரு டென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 பக்கம் 4 எழுத்து கட்டி வச்சிருப்பாங்கல்ல. நீங்க 5ஆ கணக்கு பண்ணீங்கன்னா, ஃபாரின் டென்ட்லாம் நிறைய பார்த்துருக்கேன், 5 இருக்கும். ஃப்ரெண்ட் 2 சைட்ல 2 4 கார்னருக்கு 4 இருக்கும். அது இல்லாம பின்பக்கம் பாத்தீங்கன்னா 1 இழுத்து கட்டி வச்சிருப்பாங்க வெளியில. அப்ப அந்த டென்ட்ல பாத்தீங்கன்னா 5 கயிறு கட்டி அந்த டென்ட் கட்டி போய் வச்சிருக்கப்பட்டுன்னா 5 பிராணனா நீங்க கணக்கு பண்ணிக்க. அதுக்கு பேர் பிராண வியான உதான சமான அப்படின்னு சொல்லக்கூடிய அபான. மொத்தம் 5 வாயுக்கள். இதுல சென்டர் பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்மனன்ட் டென்ட் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா, இப்போ மூவபிள் டென்ட் எல்லாம் இருக்குல்ல, நம்ம எங்கேயா போறோம், எங்கேயா போய் பாத்தீங்கன்னா உட்காடுறோம் அப்படின்னா, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற இருக்கு. இந்த மெயின் பில்லரா இருக்கிற டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா நீண்ட காலம் இருக்கணும்னா அந்த டென்ட்ல முக்கிய பில்லர் இருக்கும். அந்த சென்டர் பில்லரா இருக்கிற பிராணனுக்கு பேர் தான் முக்கிய பிராணன் அப்படின்னு பேர். இந்த முக்கிய பிராணனை தான் நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அபானவியான உதான சமான பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ற பேரு முக்கிய பிராணனுக்கு மட்டும்தான் வரும் மொழிய, இந்த மற்ற பிராணன்களுக்கு வராது. அதனாலதான் நான் பிரஷ்னோபனிஷத்தை படிச்சு காட்டினேன். நான் தான் என்னையே 5ஆ பிரிச்சுக்கிட்டு இந்த கூட்டாரத்தை, சரீரம்ன்ற கூட்டாரத்தை, டென்ட்டை நானே தாங்குகின்றேன். அப்ப அந்த முக்கிய பிராணன் ஹிருதயத்தில் இருக்கிறது. முக்கிய பிராணன் எங்க ஹிருதயத்துல, நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது சொல்றேன், ஹிருதயத்துல எத்தனை ஐட்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிருதயத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் தாட்டை தான் பேஸ். நான், அந்த நான்ற கான்சியஸ்னஸ் சதா போயிட்டே இருக்கு. நானுக்கு மேல எது இருக்குன்னா, ஒன்னும் தெரியலன்ற தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே, அதான் 2வது. நான் ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் 3வதா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரன், இந்த பிராண தத்துவமா இருக்கிறது 3வது இருக்கு. இந்த பிராணன், இந்த 3 தத்துவமும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, தூக்கத்துல இருக்கிறது, பேஸா இருக்கிறது, காரணம்னு பேரு. இந்த 3த்துக்கு பேர் தான் காரணம். நான்ற கான்சியஸ்னஸ், ஒன்னும் தெரியலன்ற மாயா, அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த குட்டி போட்டது பாத்தீங்க அப்படின்னா 2 சேர்ந்த ரூபம் பிராணன், தூக்கத்துல இருக்கிறது. வேக்கப் ஆகும் போது பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் புத்தியா வேக்கப் ஆகுது, இந்த பிராணன் தான் மனசா வேக்கப் ஆகுது. இந்த மொத்தம் 5 தத்துவங்கள் பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல லேயர் லேயரா இருக்கின்றன. 5 தத்துவம் இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, இங்க அதான் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கிய பிராணன் இருக்குல்ல, அந்த முக்கிய பிராணன் தான் சிரேஷ்டம்னு சொல்றது. இப்ப மரணிக்கும் போது என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் சம்பவிக்கும் போது இந்த உப பிராணன்கள்லாம் இருக்குல்ல, இந்த பிராண அபான வியான உதான சமானம்லாம் இருக்குல்ல, பஞ்ச பிராணன்கள். இந்த பஞ்ச பிராணன்கள் எல்லாம் அந்த முக்கிய பிராணன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடிரும். ஒண்ணு கூடின மாத்திரத்துல ஏக்க ரூபம் ஆயிடும், ஒரே ரூபமா இருந்துகிட்டு. அப்ப என்ன பண்ணும், அது கிளம்பி போகும். அது கிளம்பி போகும்போது கூடவே மதுமக்ஷியோட என்ன எக்ஸாம்பிள் சொல்லல, தேனீக்கள், தேனியோட ராணி தேனி கிளம்பி போச்சுன்னா கூடவே எல்லாம் கிளம்பி போகும். அப்போ ஒருத்தருக்கு பிராணன் கிளம்பி போகும்போது கூடவே என்னெல்லாம் கிளம்பி போகும், அதுக்குள்ளாரிய பஞ்ச வாயுக்கள் அதுக்குள்ளாரிய அடங்கிடுச்சு. அப்ப வேற என்ன இருக்கும், பஞ்ச ஞானேந்திரியம், அதுதான் ஃபியூயல். பிராணன் தான் ஃபியூயல் பஞ்ச ஞானேந்திரியங்களுக்கு. பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், மொத்தம் 14 தத்துவங்களும் இந்த பிராணனோட சேர்ந்து இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி, இந்த பிராணன் தான் ராணி தேனியாச்சே, இது அடுத்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கும், அடுத்த சரீரத்துல இந்த பிராணன் உள்ள பிரவேசம் பண்ணும். எப்படி பிரவேசம் பண்ணும், அப்பாவோட வீரியத்து மூலமா, அம்மாவோட சுக்ல சோனிதத்து மூலமா, அப்பா அம்மாவோட சுக்ல சோனிதத்து மூலமா ஒண்ணு சேர்ந்து கர்ப்பப்பையில பிரவேசம் பண்ணும். பிரவேசம் பண்ணோடைய கூடவே என்ன பிரவேசம் ஆயிடும், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனபுத்தி சித்தம் அகங்காரம், இது எல்லாம் உள்ள பிரவேசம் ஆயிடும். சரீரம் கிடைக்க குரோத்தாவ பாத்தீங்கன்னா
இந்த பிராணன் வந்து தன்னையே 5ஆ பிரிச்சுக்கிட்டு கண்ணு காது மூக்கு வாயில் எல்லாம் பிராணன் இருக்கும். ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வியான வாயு இருக்கும், உதான வாயு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நாபியில வந்து பாத்தீங்கன்னா சமான வாயு இருக்கும். நாபிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்பான வாயு இருக்கும். சரீரம் ஃபுல்லா வியான வாயு இருக்கும். இது மாதிரி தன்னையே பிரிச்சுக்கிட்டு அந்த முக்கிய பிராணன் கேபிட்டல்ல இருக்கக்கூடிய ராஜா மாதிரி அந்த ஹிருதயத்துல ஆனந்தமா இருப்பார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்பும் போது அவர் தான் கிளம்புறார், திரும்ப பிரவேசம் பண்ணும் போது அவர் தான் ஹிருதயத்துல பிரவேசம் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன் அப்படின்றது உள்ள டென்ட்டோட சென்டர் போல் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. சிரேஷ்டஸ்ச இது அதிகரண சித்தத்வா என்ற அதிகரணம். ஒரு சொல்லுங்கம்மா. இல்ல அதெல்லாம் உபவாய், அதெல்லாம் உபவாய். பஞ்ச பிராணன் வரைக்கும் மட்டும் எடுத்துங்க. அதெல்லாம் யோக சாஸ்திரங்கள்ல படிப்போம். தனஞ்சயன், அதெல்லாம் கிங்கரன், அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபப்பிராணன்களை சேர்ப்போம். இது வந்து பஞ்ச பிராணன் சொல்லுவோம். பஞ்ச பிராணனுக்கு அப்புறம் ஒரு 5 பிராணனை சொல்லுவோம். அதெல்லாம் இங்க இல்லை. அதெல்லாமே ஒரு மெயின் குள்ளாரே அடக்கம் ஆயிடுச்சா. அந்த 5 பிராணன் சொன்னீங்கன்னாவே அதுக்குள்ளாரே இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. நீங்க பிரிச்சு போனீங்கன்னா எலாபரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். சுருக்கி வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல அதிகபட்சம் என்னன்னு சொல்லுவோம், முக்கிய பிராணன் பஞ்ச பிராணன் முக்கிய பிராணன் ஆகும், அவ்வளவுதான். அப்ப இந்த முக்கிய பிராணன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரேஷ்ட தன்மையானது சித்திக்குது அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல அந்த அதிகரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் வந்து சித்தப்படுத்துகிறது. சர்வ காரணத்வாத் ஜேஷ்டக, ரொம்ப அற்புதம். இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேத்தே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ காரணத்வாத்வா ஜேஷ்டக, சர்வத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஜேஷ்டன் அப்படின்னு பேரு. ஜேஷ்டன் அர்த்தம் மூத்தவன் அர்த்தம். பிரஷ்னோபனிஷத்துல 6வது பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, பகவான் வந்து பாத்தீங்கன்னா தானே இந்த எது இருந்தால் நான் இருப்பேனோ, எது இந்த சரீரத்துல இருந்து கிளம்பி போனா நான் கிளம்பி போவேனோ, அது மாதிரி ஒரு தத்துவம் வேணும் அப்படின்னு ஈஸ்வரன் என்ன பண்ணார், பிராணனை சிருஷ்டி செய்தார். பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஈஸ்வரனோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்துகிட்டு இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செய்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. அதனால்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மாண்டூக்கிய காரிக்கால 1:6 நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 1:6 சொல்லுது, இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது, பிரபவ சர்வபூதானாம் சதாமிதி வினிச்சய. இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குன்னு நீங்க ஒன்று சொல்றீங்களோ, ஒரு சின்ன பேப்பர் கூட, இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ, ஒரு ஒரு அணுவா இருக்கட்டும், எதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களோ அது எல்லாத்துக்கும் உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் உற்பத்தி இருக்கு. அப்ப இந்த மொத்த ஜெகத்து இருக்குன்னு தான் சொல்றோம். அப்ப இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டம் கிரியேஷன் ஆச்சு. அப்ப கிரியேஷன் ஆச்சு அப்படின்னா இது காரியம். அப்ப இந்த காரியம் இருக்குன்னா யாரோ ஒருத்தர் இந்த காரியத்தை பண்ணினவர் ஒருத்தர் கிரியேட்டர் இருக்கணும். யார் சுவாமி அந்த கிரியேட்டர்? நம்ம எல்லாம் புராணம் படிச்சிருப்போம். தத்துவம் படிக்கிறது வேற, புராணம் படிக்கிறது வேற. புராணம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவத்துல இருக்கிறதெல்லாம் உருவகப்படுத்தி கேரக்டரைசைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கு குழந்தைங்களுக்காக. இப்ப நம்ம தத்துவம் படிக்கும் போது என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவம் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். இந்த புராணம் படிச்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சண்டை, ஏகப்பட்ட சண்டை வந்து கிருஷ்ண இதுவும் சைவ வைஷ்ணவ பேதம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு போயிட்டு இருக்குல்ல. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தத்துவம் தெரியல. நான் தான் உங்கள்கிட்ட சொல்றேன், சிவன் அப்படின்னா அந்தர்யாமி, சிம்பிள் எடுத்துங்க. சிவன்னா அந்தர்யாமி. விஷ்ணு யாரு? அவர்கிட்ட இருந்து அடுத்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மா, மூச்சு. உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸும் மூச்சும் தான்ப்பா, உயிரும் உணர்வும் தான். இந்த 2 பேர் வேற வேறையா அப்படின்னா வேற இல்லை. பஞ்சு நூல், இவ்வளவுதான் சிம்பிள். பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், அந்தர்யாமி. நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திராத்மா. இந்த 2 பேர்ல தான் இந்த எல்லாம் இந்த ஜகத்தை இயங்கிட்டு இருக்கு. சிம்பிள், தத்துவம் புரிஞ்சா. ஆனா தத்துவத்துக்கு போகாம தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கான் எல்லாம். மந்திர காரிக்கால சொல்றார், சர்வம் ஜனயதி பிராணஹா. மொத்த ஜகத்தை யாருப்பா சிருஷ்டி பண்ணா, யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வம் ஜனயதி பிராணக. இந்த இவங்க சொல்றாங்க பிக் பேங் தியரி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாக்கரண சாஸ்திரத்துல ஸ்போட்டவாதம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. ஸ்போட்டவாதம் இருக்கு, ஒரு பெரிய வையாக்கரணர்கள் ஒரு சித்தாந்தமே தனியா இருக்கு. ஸ்போட்டவாதம் வந்து பாத்தீங்கன்னா எங்கப்பா நடந்துச்சு நான் சொல்றேன்ல, ஓம் அத நம்ம சொல்றோம்ல டெய்லி வந்து யோக சூத்திரம் படிக்கும் போது, ஓம் அத
ஓம் அத நம்ம சொல்றோம்ல, அந்த முதல் சப்தம் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆச்சான். ஓம்ன்ற சப்தம், சப்தம் என்ன ரூபம்? நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கிறது என்னது? பிராணன். காத்து தானே, காத்து தானே. ஓம் ஓம் எந்த சப்தம் சொன்னாலும் காத்து தானே. அப்ப இந்த காத்து தான் ஓம்னு வெளிப்பட்ட போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் பிளாஸ்ட், பெரிய பிளாஸ்ட் ஆச்சான். அந்த பிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் இந்த பிரம்மாண்டம் எல்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்னு ஸ்போட்டவாதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் முக்கியமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் இந்த எல்லாத்தையும் இது பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வம் ஜனயதி. இந்த மொத்த எல்லாத்தையும் ஜனனம் பண்ண வச்சது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிராணன் தான். இதுக்கு அந்நியமா என்ன சுவாமி இருக்கு? பிராணனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சூத்திராத்மா. இதுக்கு அந்நியமா யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேத்தோம் சுன் புருஷ பிரதக்கு. இதுக்கு அந்நியமா ஒரு கான்சியஸ்னஸ் ஒன்று இருக்கு, புருஷன் ஆத்மான்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு தாங்க, இந்த ரெண்டு தான் கான்சியஸ்னஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த பிராணன் என்ன பண்ணுது? இந்த மொத்த கிரியேஷனையும் பண்ணுது. அதனால இந்த பிராணனுக்கு என்ன பேர் அப்ப நம் ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றாரு, சர்வ காரணத்துவா. சர்வத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால. பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வீரியம் அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளார போகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா சோனிதத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து கருமுட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு, எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான அணுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க. ஓடி போய் வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இருக்காது, தலைப்புரட்ட மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அது ரொம்ப வேகமா உள்ள போகுது. உள்ள போனோன்னு ஒன்னோட ஒண்ணு கரெக்டா ஒண்ணு கனெக்ட் ஆகிட்டோம், லாக். அவ்வளவுதான். என்ன ஓடுது? பிராணசக்தி. எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் பிராணன் இருக்கும். பிராணன் சுத்தி என்ன இருக்கும்? அன்னம் இருக்கும், புரோட்டோபிளாசம் இருக்கும். இவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட உற்பத்திக்கும் எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா அந்த பிராணன். இதுதான் சூரியன், இதுதான் சந்திரன், இதுதான் வந்து வாக்கு, இதுதான் வந்து எல்லாம், இந்திரன்ல இருந்து மலையில இருந்து எல்லாம் இதான். இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. இது பில்டிங் சுவாமி. இதை ஒர்க் பண்ணது யாரு அப்படின்னா நிறைய மேஸ்திரிகள் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் சேர்ந்து கட்டியிருக்காங்களா எனர்ஜி. அந்த எனர்ஜி எது அப்படின்னா பிராணன். இந்த மொத்த ஜெகத்தை ரெண்டே ரெண்டு விபாகம் பண்ண சொல்லுது பிராண இது சாஸ்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு எனர்ஜி, ஒன்னு மேட்டர். பிராணக ரை, இந்த ரெண்டே ரெண்டு தான். பிராணன் அப்படின்றது தான் அதுதான் வேற ஒரு ஃபார்ம். பகல்ல அந்த பிராணன் தான் எனர்ஜியா இருக்கு, சூரியனா. அதுதான் ராத்திரியில சௌமிய ரூபத்துல சந்திரனா இருந்துகிட்டு மேட்டரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு அந்நியமா வேற இந்த உலகத்துல இல்லை. ஆமா, பிராணன் ரை ரெண்டு இருக்கு. அப்ப இந்த வெல்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரையின்னு பேர் அன்னரூபமா இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து இருக்கிறது ஒன்னே ஒண்ணு எனர்ஜி இருக்கிறது. எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, வாஸ்தவத்துல எனர்ஜியை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். என்னவா கன்வெர்ட் பண்றோம்? எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஹார்ட் ஒர்க் பண்றார், நிறைய விவசாயம் பண்றார் ஒர்க் பண்ணி. அப்ப எனர்ஜி அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயத்துல அந்த நெல்லா உண்டாகுது, தானியங்களா காய்கறிகளா. அப்ப அது மேட்டரா எனர்ஜியா? மேட்டர் ஆயிடுது. அதை சாப்பிட்டோன்னா அந்த மேட்டர் என்ன ஆயிடுச்சு? திரும்ப எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. திரும்ப அந்த எனர்ஜி வேற ஒரு ஃபார்ம்ல வேற ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி மேட்டர் ஆகுது, மேட்டர் எனர்ஜி ஆகுது, இங்க சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் தான் ரெண்டு மிதுன ரூபமா இருக்கிறது, ஜோடியா இருக்கிறது. ஒரே பிராணன் தனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ரூபம். ஈஸ்வரனோட நான் சொல்லியிருக்கேன்ல, பிராண சரீரா பாரூபா. சரி, பகவானோட சரீரம் எது? கான்சியஸ்னஸோட சரீரம் பிராண சரீரம். பிராணனை போட்டிருக்கு, பிராணன்ற ஷர்ட்டை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளார பாரூபம்னா கான்சியஸ்னஸா பிரகாசமா இருக்கிறது, அறிவா இருக்கு. அறிவை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா வியாபிச்சிருக்கு. அப்ப இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது. அதனால இதுக்கு பேரு ஜேஷ்டகான்னு பேரு. அது மட்டும் இல்ல, சர்வ அதிசயத்துவாத்வா சிரேஷ்டக. சர்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிசயம் அப்படின்னா இந்த உலகத்திலே என்ன கேட்டீங்கன்னா யாராவது நல்ல சாஸ்திரம் படிச்சவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு விசாரத்தை நான் கொடுக்குறேன். இந்த உலகத்திலேயே எது சுவாமி பெஸ்ட்ன்னு கேட்டீங்க அப்படின்னா யார் பெஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்களோ அங்க அதுக்குள்ளார பிராணன் இருக்கும். நல்ல சிங்கருங்க, பெஸ்ட் சிங்கருங்க அப்படின்னா சிங்கருக்குள்ளார என்ன இருக்கு? அந்த பாட்டா பிராணன் தான் இருக்கு. நல்ல ஹார்ட் ஒர்க்கருங்க, ஹார்ட் ஒர்க்கருக்குள்ளார எது இருக்கு? பிராணன் தான் இருக்கு.
நல்ல கவிதா பண்ணுவாருங்க, நல்ல ஜீனியஸ்ங்க, புத்திசாலிங்க, நல்ல சயின்டிஸ்டுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க. அவங்களுக்குள்ளார அந்த புத்தி சக்தியா இருக்கிறது இந்த பிராணன் தான். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனா இருக்கிறதுனால இதுக்கு கம்பேரபிளா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வ அதிசயத்வாத்வா சிரேஷ்டக, ரொம்ப அதிகமான ஒப்பில்லாத தன்மையை உடையதா இருக்கிறதுனால, ரொம்ப எல்லாத்துலயும் அதிகம் இந்த பிராணன் தான். அதனால இதுக்கு பேரு சிரேஷ்டகன்னு பேர். இந்த உலகத்துல எதெல்லாம் சிறந்தது இருக்கோ அந்த சிறந்ததுக்கெல்லாம் சிறந்ததா இருக்கிறது இந்த பிராணன். அதனால சிரேஷ்டன். பிராண ரூபம் யாரு? இரண்ய கர்ப்பர், சூத்ராத்மா அப்படின்னு பேரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராணன். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அந்த 5:1:1 வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் பிராண உபாசனையை பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் வந்து ஜேஷ்டகா, ரெண்டாவது வந்து சிரேஷ்டகா, அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா வசிஷ்டத்துவம். ஜேஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம் அப்படின்னு மூணாவது ஒன்று சொல்லுவோம். வசிஷ்டம்னா வசு, வசுன்னு நம்ம சொல்லுவோம்ல, சப்த வசுக்கள் நம்ம சொல்றோம்ல. வசு அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த். இந்த எல்லா வெல்த்தும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெல்த்தும் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனோடது, பகவானோடது. இந்த மொத்த வெல்த்தும் பகவானோடது. அதனால பகவானை உபாசனை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில நீங்க அர்ச்சனை பண்றீங்க, ஆராதனை பண்றீங்களா, அது வெளியில இருக்கட்டும். அதே நேரத்தில் இந்த தேகத்துல யாரெல்லாம் பிராண வீக்ஷணம் பண்றீங்களோ, ஈஸ்வர உபாசனை இந்த தேகத்துல பண்றோமோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் போட்டு கேளுங்க, உங்க பாவம் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாம் பிராணன், இதெல்லாம் பிராணன், இதெல்லாம் பிராணன். பிராணன் இல்லைன்னா டெட் பாடி. அப்ப ஒருத்தர் பண்றாரு, ஒரு காரியம் பண்றாருன்னா அவருக்குள்ளார இருந்துட்டு அவர் பண்றாரா, அவர் பாடி பண்ணுதா, இல்ல அவருக்குள்ளார இருக்கிற அந்த பிராணன் பண்ணுதா? பிராணன் தான். பிராணன் போச்சுன்னா அவர் இல்லைல்ல. அப்ப அந்த பாடியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீகம்போஸ் ஆயிடுமே, போய் புதைச்சிடுறோமே, எரிச்சிடுறோமே. அப்ப அவர் எங்க போனார்? எரிக்கிறதுக்கும் தேவைப்படுற அக்னியும் அவர், அந்த பிராணன் தான். எல்லாத்தையும் நீங்க போட்டு தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த காத்தே என்ன பண்றோம்? டீகம்போஸ் பண்ணி அதோட ஸ்மெல்லாம் எடுத்து வெறுமனே ஆக்கி விட்டுரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமி, பிருத்திவி, ஜலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன் தான். இந்த தேகம் பிராணன் தான். இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற என்னோட எனர்ஜி எல்லாம் பிராணன் தான். அதனால்தான் கீதால நான் வந்து 7வது சாப்டர்ல சொல்லும் போதே பகவான் எப்படி இருக்கார்? ஜீவனம் சர்வபூதேஷு. மனசுல எப்பவுமே அந்த ஒரு சப்தத்தை எடுத்துக்கணும். எல்லாத்துக்குள்ளாரையும் ஜீவனமா பகவான் இருக்கார். அப்படி உபாசனை பண்றது. அப்ப அவர்தான் ஜேஷ்டன் இந்த சரீரத்துல, அவர்தான் சிரேஷ்டன், இந்த உலகத்திலேயே சிரேஷ்டமானவன் அவன்தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டத்துவம்னா இந்த லோக்கத்துல இருக்கிற வெல்த் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோடது தான். அப்படின்னு யாரு உபாசிக்கிறானோ அவன் ஜேஷ்டனாவான், அவன் சிரேஷ்டனாவான், அவன் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்டனாவான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. வசிஷ்டன், வசிஷ்டன்னா எல்லா வெல்த்தும் அவனுடையதா ஆகிவிடும் அப்படின்னு. அப்ப உபாசனையில இது மெத்தட் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் அடுத்த வந்துருங்க நாமம். இதோட இன்னைக்கு போதும். இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதினு 69வது நாமத்துக்கு வரார். பிரஜாபதினா என்ன சுவாமி நாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம் சொன்னோம்ல நீதான் அக்னி, நீதான் பிராணன். இந்த பிரஜாபதின்ற சப்தமும் யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை குறிக்குது? பிராணனுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி. ஏன் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் விஷ்ணு. அந்த விஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணி, சமஷ்டி பிராணனான்று இருக்கார். அவர் தான் பிரஜாபதி. நான் இப்ப மந்திரம் படிச்சு காட்டினேன்ல, பிரஷ்னோபனிஷத்துல மந்திரத்துல இருக்கு, நீதான் பிரஜாபதி, பிரஜைகளுக்கு அதிபதியா நீதான் இருக்கா. யாரு? பிராணன். நமக்கெல்லாம் ராஜா யாரு? நமக்கெல்லாம் ராஜா யாரு சுவாமி? பிராணன் தான். பிராணன் போச்சு அப்படின்னா போச்சு. அப்ப நம்ம இருக்கிறோம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கோம்? பிரஜாபதி அப்படின்னா பிராணனோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரஜாபதினு பேர். அவனுக்கு ஆயிடுச்சா. இதெல்லாம் ஒவ்வொன்றும் அந்த பகவானோட குவாலிட்டியாவே வந்துட்டு இருக்கு பாருங்க, வரிசையா வந்துட்டு இருக்கு. பிரஜாபதி பாஷிகார் சொல்ற ஈஸ்வரத்வேன சர்வாசாம் பிரஜானாம் பதி. ஈஸ்வரத்வேன இந்த எல்லா பிரஜைகளுக்கும், அனைத்து பிரஜைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கிறது. பதின்றதுக்கு அர்த்தம் லீடர். பதி அப்படின்னா தலைவன், ராஜா. ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. ஈஸ்வரனா இருக்கிறதுனால எல்லா பிரஜைகளுக்கும் பிரஜா, பிரஜா இருக்கா, பிரகிருஷ்டரூபேன ஜாயந்தே இது பிரஜாஹா, நல்ல முறையில உண்டானவைகள். உண்டானதை யார் வந்திருக்கணும்? யார் இருந்தா நம்மளாம் உண்டாயிருப்போம்? பிராணன் இருந்தாதான் உண்டாயிருக்கும். எங்க சுவாமி வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது, எங்க ஆச்சாரிய சுவாமிக்கு வந்து நல்ல ஆயுர்வேத சாஸ்திரம் தெரியும்.
அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோசியமும் நல்லா தெரியும் என்னோட சுவாமிக்கு. பரம்பரையாக படித்தவங்க அவங்க. குலத்திலேயே அவங்க வீட்டில இருந்தே பெரிய பண்டிதர்கள் அவங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எப்போவுமே சொல்லுவார், வரவங்க நிறைய பேர் சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி குழந்தை இல்லை, சுவாமி குழந்தை இல்லை அப்படின்னு. யாரெல்லாம் 30 வயசு 35 வயசுக்குள்ளார வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சாமி வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவார். குண்டலியில் பார்ப்பார், ஜாதகத்தில் பார்ப்பார், குழந்தை வரம் இருக்கு. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ வீரியத்தில் சுக்ல சோனிதத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கணும். ஒன்று சுக்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கணும் புருஷன்ட்ட, இல்லைன்னா ஸ்திரீட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோனிதத்தில் ப்ராப்ளம் இருக்கணும், கருமுட்டையில் வீரியம் கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா நிறைய மருந்துகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சாரியர் ரொம்ப போக மாட்டார். லைட்டாக சொல்கிறது என்னென்னா, அஸ்வகந்தாதி லேகியத்தை எடுத்து சாப்பிட சொல்கிறார். அந்த அஸ்வகந்தாதி லேகியத்தை சாப்பிட 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 என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, பிராணசக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அந்த பிராணசக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீரியத்துக்குள்ளார பிராணசக்தி வந்துடுச்சு அப்படின்னா அது கருப்பையை வந்து அடையறதுக்கு காரணமாக இருக்கும். கருப்பிடிக்கிறது, கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிராணசக்தி இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், அது போய் கர்ப்பப்பையை போய் சேர்ற அளவுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் அந்த அணுக்களுக்கு இருக்காது. அப்போ என்ன ஆயிரும், எந்த முறை சம்போகம் பண்ணாலும் அந்த வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டாகவே போயிட்டு இருக்கும், அதில் உயிர் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த வீரியத்தில் இருக்கக்கூடிய உயிர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிராணன் தான். அப்போ இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பிரஜானா அந்த பிராணன்லேருந்து உண்டான ஜீவர்கள் இதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிராணன் தான் அதிபதியா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரத்துவேன எல்லாத்துக்கும் எல்லா பிரஜைகளுக்கும் ஈஸ்வரனா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஜாபதி இருக்கின்றார். இது யாரை குறிக்கிறது சுவாமி அப்படின்னா, பிரஜாபதின்றது பிரம்மா அப்படின்னு போட்டு. பிரஜாபதின்றது முதல்ல பிரம்மா. பிரம்மானா யாரெல்லாம் பிரம்மா சுவாமினா, பிரஜாபதின்ற பேர் வந்து ஒரு காமன் நேம். லீடர்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ராஜா லீடர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, லீடர்னு சொன்னாலோ ராஜான்னு சொன்னாலோ ஒரு காமன் நேம் தானே அது. அப்போ அதே மாதிரி பிரஜாபதின்றது வந்து யாரெல்லாம் குறிக்கும், பிரம்மாவை குறிக்கும். பிரம்மாவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டலம் நம்ம சொல்றோமே, அந்த சப்தரிஷி அக்திரி, பிருகு, குத்ஸ, வசிஷ்ட, காஷ்யப அப்படின்னு வரிசையா இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பிரஜாபதிகள்னு பேரு. 101 பிரஜாபதிகள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லு, 101 பிரஜாபதிகள் மானச புத்திரர்கள்னு பேர். பிரஜாபதினு பேர், பிரம்மாவுக்கு பிரஜாபதினு பேரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 101 மானச புத்திரர்களுக்கும் பிரஜாபதினு பேர், சப்தரிஷிகளுக்கும் பிரஜாபதினு பேர். அப்போ இந்த ரூபத்துல எல்லாம் யாரு சுவாமி இருக்கா, யார் இருக்கா? உங்களுக்கு தத்துவ சிந்தனை கரெக்டா வரணும். நான் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனான அந்த ஈஸ்வரன் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒன்றும் தெரியலன்ற சேர்ந்து பிராணனாச்சு, பிராணன் தான் புத்தியாச்சு, புத்தி தான் மனசாச்சு, மனசு தான் இந்திரியங்களாச்சு, இந்திரியங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட புரோட்டோபிளாசம் இருக்குல்ல, அதுதான் இந்த தேகமாச்சு. இந்த தேகத்துக்குள்ளார பிராணன் இருக்கு. இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 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 ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளார நம்ம சாப்பிட்ற அன்னத்துல இருந்து வீரியமா சுக்ல சோனிதமா அடுத்தடுத்த ஜீவராசியா உள்ள போயிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மா யாரு ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் தான் யாரு, எந்த ரூபத்துல இருக்கு? பிரம்மா ரூபத்துல. பிரம்மா ரூபத்துல இருக்கிறது இந்த கான்சியஸ்னஸ் தான் டைல்யூஷன் ஃபார்ம்ல மாயோடு சேர்ந்து ஆயிருக்கு. அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமா இருக்கிற பகவான் தான் மாயையினால இந்த அளவுக்கு ஆயிருக்கார். அப்ப பிரம்மா ரூபத்துல யார் இருக்காருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? பிரம்மா ரூபத்துல சாட்சாத் பகவான் தான் இருக்கார். பிராணன் தான் இருக்கு, அதே நேரத்துல கான்சியஸ்னஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரஜாபதின்றதுக்கு அர்த்தம் வந்து விராட் ரூபத்துல பிரம்மா ரூபத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து 2வது நாம வந்துடுது. விராட்டுக்கு அடுத்தது என்ன சுவாமி? பிரம்மான விராட்டுன்னு அர்த்தம். சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானி. சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விராட்டுன்னு பேரு. இந்த லோகத்துல யாரெல்லாம் எந்த ஸ்தூலமா நம்ம பாக்குறோமோ யூனிவர்ஸ்ல கண்ணுக்கு தெரியறதா எதெல்லாம் இருக்கோ இது எல்லாம் பிரம்மாவோட ஃபார்ம். விராட்டுன்னு பேரு, விராட்டோட ஃபார்ம். அவர் தான் பிரஜாபதின்னு சொல்றோம். இந்த மொத்த ஜெகத்தா அவர் தான் இருக்கார். இந்த பாடி, நான் பாடி நம்ம சொல்றோம்ல, இந்த பாடியா ஈஸ்வரனோட பாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பாடி அது அந்த பிரஜாபதின்னு சொல்லக்கூடிய விராட்டு பிரம்மா. அந்த பிரஜாபதிக்கு பக்கத்திலே விராட்டு பிரம்மான்னு போட்டுக்கணும்.
இதுக்கு அடுத்தது உள்ள இருக்கக்கூடிய மனசு எது சுவாமி? என் தேகத்துக்குள்ளார நான் அப்படின்னு என்னுடைய மனசு சூக்ஷ்ம தேகம் இருக்கா? அதே மாதிரி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஜாபதிக்கு அடுத்து உள்ள இருக்கிறவர் ஹிரண்ய கர்ப்பர். அப்ப 70வது நாமம் வந்துருது ஹிரண்ய கர்ப்பஹா. 70வது நாமம் பாஷிகர் சொல்றார் ஹிரண்மய அண்டர்வர்த்தித்வாத். ஹிரண்மய அண்ட அந்தர்வர்த்தித்வாத். ஹிரண்மயமா பொன்னா கோல்டன் எக்கு, ஹிரண்மயமா இருக்கக்கூடிய எக்கு, அந்த கோல்டன் எக்குக்குள்ளார அந்தர்வர்த்தித்வாத். கோல்டன் எக்குலாம் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கோல்டு கலர்னா என்ன அர்த்தம்னா கான்சியஸ்னஸ்ன்னு அர்த்தம். பிரகாசிக்கிறது, பொன்னொளி போன்று பிரகாசிக்கிறது அப்படின்னா கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸுக்குள்ளார என்ன இருக்கும்? கான்சியஸ்னஸ் எந்த சட்டையை போட்டிருக்கும் நான் சொல்லியிருக்கேன்? பிராண சரீரக பாரூபா. பாரூபம் தான் பிரகாசம். அது எந்த ஷர்ட்டை போட்டிருக்கு? பிராணன்ற சட்டையை போட்டிருக்கு. அப்போ அந்த பிராணனுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. அதுக்குள்ளார என்ன இருக்கு? வெறும் பிரகாசம் இருக்கு. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா எது இருக்கின்றதோ, இந்த மொத்த ஜகத்தும் எதுக்குள்ளார இருக்குன்னா இந்த கான்சியஸ்னஸ்க்குள்ளார தான் இருக்கு. அப்போ அதனால பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறதுனால ஹிரண்ய கர்ப்போ பிரம்மா விரஞ்சிகி அப்படின்னு போட்டாச்சு. அப்போ 2வது பேர் பாத்தீங்கன்னா என்னன்னா பிரம்மாக்கு கூட பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பன்னு சில இடத்துல பிரயோகம் இருக்கும். நம்ம சதானந்தம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பார், சுவாமி ஒரே கன்ஃபியூஸா இருக்கு சுவாமி, சில இடத்துல பிரம்மான்றீங்க, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஜாபதின்ற பிரம்மாக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த விற்பத்தியை வச்சுக்கிட்டு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன் இந்த தேகத்தை என்ன சொல்லுவீங்க நீங்க? பரமஹம்சானந்தம் தானே சொல்லுவீங்க. தேகத்தை பரமஹம்சானந்தான்னு சொல்லுவீங்க. ஆனா வாஸ்தவத்துல பரமஹம்சானந்த யாரு? இந்த தேகம் இல்லை, உள்ள இருக்க சூக்ஷ்ம தேகம் தான் பரமஹம்சானந்தம். அப்போ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் புலம்போம் இல்ல, உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஏதோ உங்களை பாக்குறோமே, நல்லா தெரியுது, 5 அடிக்கு கொஞ்சம் எத்தனை சொச்சம், எத்தனை இன்ச்சு, இவ்வளவு வெயிட் இப்படின்னு பாக்குறேன். எனக்கு உள்ளார நான் இருக்கல, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளே பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேனா, நம்ம கேட்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேனா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப சில இடத்துல நம்மளே நம்ம பாடியை நம்மன்னு சொல்றோம். சில இடத்துல என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு நம்ம சூக்ஷ்ம தேகத்தை நம்மன்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம 2 பிரயோகமும் பண்றோமா? அப்போ இதேதான் பாத்தீங்க அப்படின்னா இங்க சாஸ்திரத்திலையும் இருக்கு. இந்த ஹிரண்ய கர்ப்பர்ன்றது சில சமயத்துல பிரஜாபதினு சொல்லுவாங்க. பிரஜாபதின்ற பிரம்மாவை சில சமயத்துல ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லுவாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியம். முதல் லட்சணம் ஆச்சாரியர் பண்றார், ஹிரண்மய அண்ட அந்தர்வர்த்தித்வார். பொன்னொளி போன்ற முட்டைக்குள்ளார இருக்கிறதுனால ஹிரண்ய கர்ப்போ பிரம்மா. ஹிரண்ய கர்ப்பர்னு ஒரு பேரு பிரம்மாக்கு இருக்கு. பிரம்மாக்கு இன்னொரு பேர் என்ன சுவாமி அப்படின்னா விரிஞ்சிஹி அப்படின்னு பிரம்மாக்கு பேர் சொல்லியாச்சு. ஹிரண்ய கர்ப்பர்னா யாரை குறிக்குது? கவுனார்த்தம். ஹிரண்ய கர்ப்பர்ன்றது பாத்தீங்கன்னா செகண்டரி மீனிங் பாத்தீங்கன்னா பிரம்மாவை குறிக்கும். அப்ப முதல் மீனிங் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா அடுத்த வார்த்தை சொல்றாரு, தது ஆத்மா. அந்த விராட்டுன்னு சொல்லக்கூடிய பிரம்மான்னு சொல்லக்கூடிய விரிஞ்சிக்கும் சொரூபமாக எவர் இருக்கின்றாரோ அவருக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பன் பேரு. ஹிரண்ய கர்ப்பக சமவர்த்ததாக்ரே மந்திரம் சொல்லுது, ரிக்வேத சங்கீதா மந்திரம் சொல்லுது. இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் மட்டுமே இருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? ஹிரண்ய கர்ப்பருக்கு அப்புறம்தான் இந்த விராட்டு உண்டாயிற்று. இந்த பிரபஞ்சம் நம்ம சொல்றோமே இது விராட்டு. இந்த விராட்டு உண்டாகிறதுக்கு முன்னாடி எது இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி சூக்ஷ்ம சரீரமா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் இருந்தார். அப்ப ஹிரண்ய கர்ப்பர் தான் ஒரு பிரம்மாவை கிரியேட் பண்ணி பிரம்மாக்குள்ளார புகுந்துக்கிட்டார். ஹிரண்ய கர்ப்பர் தான் பிரம்மாண்ட ஸ்தூலத்தை பண்ணி அதுக்குள்ளார புகுந்தார், பிரவேசம் பண்ணிட்டார். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்தூல தேகம் பிரம்மான்னு எடுத்துங்க, ஸ்தூல தேகத்துக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகம் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு எடுத்துங்க. இந்த ஸ்தூல தேகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எது இருந்துச்சு? சூக்ஷ்ம தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பிரவேசம், ஸ்தூல தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணிட்டு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திர வர்ணமும் இருக்கிறது. அதுக்கு அடுத்த நாமம் வந்துருது பூகர்பகா.
பூகர்பகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பூகர்பே யஸ்ய ச பூகர்பா. பூமியை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கர்ப்பத்துல கொண்டவர். கர்ப்பம்னா என்னது? நான் சொன்னல, ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு கர்ப்பம்னு பேரு. அவரோட வயிற்றுக்குள்ள. இப்ப நீங்க நான்லாம் எங்க தெரியுங்களா இருக்கும்? இந்த மொத்த பிரபஞ்சமும் எங்க தெரியுங்களா இருக்கு? இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரத்தான் இருக்கு. எத்தனை கோடி பிரம்மாண்டம் இருக்கு தெரியுங்களா? தெரியாது சாமி. அனந்த கோடி பிரம்மாண்டங்கள். இன்னும் சயின்டிஸ்டாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ணவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இது மாயாமயா. அப்ப கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களையும் தன்னோட வயிற்றுக்குள்ளார இருக்கிறது. அப்ப பூமியில எங்க சாமி இருக்கு அப்படின்னா பூமியும் இந்த ஹிரண்ய கர்ப்பரோட உள்ளுக்குள்ளார தான் இருக்கு. அப்ப பகவானோட கர்ப்பத்துக்குள்ளார பூமியை இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேருனா பூ கர்ப்பகான்னு பேர். அதுக்கப்புறம் மாதவ. மாதவனா என்ன அர்த்தம்? மா இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல மானா அம்மான்னு பேரு. மானா அம்மா. நம்ம அழகா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா வைஷ்ணவ கோயில்ல போயிருந்தீங்கன்னா தாயார்னு சொல்லுவாங்க. என்ன கேட்கும் போது எனக்கு இப்ப நான் சொல்லும் போது எனக்கு சந்தோஷம் வந்து என்ன வார்த்தை இல்லை, இந்த வைஷ்ணவர்கள்ட்ட இருக்க தமிழ் இருக்கு பாருங்க, என்ன அருமையா இருக்கு. தாயார் என்ன கொடி அருமையான அம்பாரோட பேரு. இந்த ஆதி திருவரங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் யூஸ் பண்ணுவாங்க. அமிர்தவல்லி தாயார். நான் அதுதான் யோசிச்சேன். அமிர்தவல்லி தாயார் அம்மாவோட பேர் பாருங்க, என்ன அருமையா இருக்குல்ல. அமிர்தவல்லி தாயார். வேதவல்லி தாயார். என்ன பேர்லாம் வச்சிருப்பாங்க. தாயார் இருக்குல்ல, அந்த தாயாருக்கு பேர் தான் மா. தவக அப்படின்னா என்ன அர்த்தம்? பதி. புருஷனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு பேரு தவ. மா தவ அம்மாவோட புருஷன். அம்மாவோட புருஷன் யாருப்பா? அப்பா தானே. மாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா. யார் அப்பா? பகவான் தான் அப்பா. அம்மாவோட ஹஸ்பண்ட். உங்க புருஷன் இருக்காரா? நாங்களாம் வீட்டுல எல்லாம் அப்படிதான் கேட்போம். எங்க அப்பா விட்டு டைரக்டா எதையுமே டீல் பண்ணவே மாட்டோம். நேரா அம்மாட்ட வருது, என்ன உங்க புருஷன் வந்துட்டாரா அப்படின்னு நான் கேட்கறதையோ எங்க அம்மா திட்டுவாங்க. அப்பா வந்துட்டாருன்னு கேட்காம என்னது புருஷன் வந்துட்டாரு. ஆமா உன் புருஷன் தானே, அப்பான்றவரும் உங்களோட புருஷன் தானே அப்படின்னு ஜாலிக்காக பேசுறது. அப்போ அதே வார்த்தை தான் இது. மாதவக அப்படின்னா அம்மாவா இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி. மான்றதுக்கு அர்த்தம் லக்ஷ்மி, அம்மா. அந்த லக்ஷ்மியோட தவக பத்தி யாரோ அவருக்கு பேர் மாதவக. ஆச்சாரியர் சொல்றார், மான எதை எடுக்கணும்? மாயாக. மாயாவோட ஸ்ரீயஹா செல்வம் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியோட தவகனா பதி. அப்ப மாயான்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா தாயாரோட பதி யாரோ அவருக்கு பேர் மாதவகான்னு பேர். ஒண்ணு. சரி, அவரை எப்படி சுவாமி அறியறது? வேதாந்த வேத்யாய நமோ நமஹா. பகவான் எப்படி அறிய முடியும்? அந்த பகவான வேதாந்தம் படிச்சாதான் அறிய முடியும். இல்ல அப்படின்னா வேதாந்தத்தை நல்ல குருநாதர் மூலமா உட்கார்ந்து படிச்சாதான் புரியும். இல்லைன்னா புரியாது. பகவான் வந்து சங்கு சக்கர கதாதாரியா எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதா ரோடா. விஷ்ணு வேற, சிவன் வேற, அது வேற, இது வேறன்னு. அப்ப இந்த பகவானை எப்படி, மாதவனை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, மது வித்யா அவபோத்யத்வாத்வா மாதவ. மது வித்யா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷத்துல மது வித்யான்னு இருக்கு. மது பிராமணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மது 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 மதுனா என்ன தெரியுங்களா? தேனு. தேனுக்கு பேரு மதுன்னு பேரு. இந்த மதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே யாருக்கு பிரியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியதமம் மது. மதுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது தேன் வேணான்னு சொல்லுவானா அப்படின்னு கேட்டா கொஞ்சோண்டு கொடுங்கச்சு அப்படின்னு கேட்போம். எடுத்து நல்லா அது வந்து ஆக்சுவலா ஸ்பூன்ல சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. கையில விட்டு ஆக்சுவலா நக்கி சாப்பிட்ற உணவு அது. நாக்கால வந்து பாத்தீங்கன்னா நக்கி சாப்பிட்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேன் மாதிரி இந்த தேகத்துல ஏதாவது பிரியமானது இருக்கா சுவாமி? நமக்கு தேன் மாதிரி பிரியம் இருக்கிறது ரொம்ப பிரியமானது. நான் தான் ஒண்ணு, அதெல்லாம் இல்லை, பிராணன் கூட இல்லை, நான் தான். எனக்கு பிரியமானவன் இந்த உலகத்திலேயே யாருன்னா நான் தான். அந்த நானை வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அந்த பகவானா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மது வித்யால சொல்லுது. அப்ப வந்து வேதாந்தத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவான் யாரு அப்படின்னு தெரியும். அப்படின்னா அந்த பிரம்மத்தோட சுபாவம் என்னது? அத்தியாத்மம் ஸ்வபாவம் உச்சியதே. கீதால படிக்கும் போது 8வது சாப்டர்ல படிச்சோம். அத்தியாத்மம்னா என்ன அர்த்தம்? பகவான் இந்த தேகத்துக்குள்ளார நானா இருக்கார்.
இதை தெரிஞ்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மது பிராமணத்துல இருக்கு. அதனால மது பிராமணத்து மூலமா அவபோத்தியத்வா தெரிந்து கொள்ளப்படுவதால் பகவானுக்கு பேர் வந்து மாதவகான்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், இன்னொரு ஒரு சப்தம் சொல்றார், மௌனா தியானாச்ச யோகாச்ச. சம்ஸ்கிருதத்துல தியானஞ்சன்னு இருக்கு, இஞ்ச எடுத்துருங்க, தியானாச்ச. தமிழ்லயும் அதே மாதிரிதான் இருக்கு, தியானாஞ்சன் இருக்கு, தியானாச்ச இச்சை போட்டுங்க, இஞ்ச எடுத்துட்டு இச்சு போட்டுங்க. மௌனா தியானாச்ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம். மௌனத்தினாலும் தியானத்தினாலும் யோகத்தினாலும் ஹே பாரத, ஹே பாரதனே அர்ஜுனா, நீ என்ன பண்ண வித்தி மாதவம், மாதவனை தெரிந்து கொள்வாயாக. அப்ப மாதவனை வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு போனா பத்தா சாமி, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கிட்டு மௌனத்துக்கு போங்க. மனநாத் மௌனக, மனநாத் மௌனக, மௌனம் ஆகுங்க, மனனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தியானாத், தியானத்தினால வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானை தெரிஞ்சுக்கணும், அனுபூதி. நிதித்தியாசனம், எப்படி தியானம் பண்ணணும்? யோகாச்ச, யோகம் என்ற ஆத்ம தியானத்தினால மௌனத்தை கை கொண்டு நிதித்தியாசனத்தினால் அந்த பகவானை அறிந்து கொள்ள வேண்டும். இது உத்தியோக பருவத்துல சொல்லியிருக்க. இது வியாசவச்சனாத்வா மாதவா, அதனாலையும் மாதவன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. மீதி இருக்கிறத நம்ம நாளைக்கு படிக்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஜி, ஹரி ஓம். ஹரி ஓம். பிராணனை பார்க்கறது தான் வெளியில நம்ம வந்து சுவாமியை பார்த்து ஆராதனை பண்றோம்ல, அதே மாதிரி உள்ளுக்குள்ளார என்ன பண்ணணும்? குவைட்டா மனசை உள்ள திருப்பி பிராணனை பார்க்கணும். அந்த பிராணனை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணணும்? வேற தாட் எல்லாம் விட்டுட்டு பிராணனை பார்த்துக்கிட்டே இந்த இதுதான் சிறந்தது, இதுதான் மூத்தது, எல்லா வெல்த்தும் இதோடது தான் அப்படின்னு பாவிக்கணும். அப்படி பாவிச்சிங்கன்னா பகவானை ஈஸியா பிராப்தி பண்ண முடியும். நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். சாயுஜ்ய பதவிக்கு சாதனம் இது. பிராணனை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸ்க்கு போயிடலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிராணன்ல நின்ட்டோம் அப்படின்னா சாயுஜ்ய பதவி கிடைச்சிடும், கிரமமுக்தி கிடைச்சிடும். ஹரி ஓம். நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். இந்த வெளியில எல்லாம் வந்து பிராணனை பத்தி நிறைய பேசுறாங்க. இந்த எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இவர் ஜக்கி வாசுதேவெல்லாம் பிராணனை பத்தி அங்கங்க சொல்றாரு, பிராணாயாமத்தெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்றாரு. இந்த ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு. இந்த ஸ்ருதியோட சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் கம்பீரமாயிடும். என்ன பண்றாங்க? ஸ்ருதியை விட்டுட்டு ஒரு மெயின் தாத்பரியம் தெரியாம சொல்லி. ஆனா நிறைய பேர் பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சொல்றவங்க நிறைய இருக்காங்க. யூடியூப் திறந்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா பூர்ணமான வித்யாவே இல்லாம போச்சு பிராண வித்யா. ஸ்ருதியில உபனிஷத்துல மட்டும்தான் பிராண வித்யா ரொம்ப கம்பீரமா ஃபுல் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கிடைச்சது பண்றாங்கல்ல, அது வரைக்கும் நல்லது. பிராண உபாசனை மனசை வந்து சஞ்சலம் இல்லாம பண்ணுது. மந்திரம் சொல்லுது பிராணபந்தனமிகி மனசோமிய அப்படின்னு சாந்தோக்கியத்துல ஒரு மந்திரம் இருக்கு. பிராணனால் கட்டப்பட்டதாக இந்த மனசு இருக்கு அப்படின்னு. அப்ப மனசுன்றது வந்து ஜீவர்கள், பிராணன் அப்படின்றது ஈஸ்வரன். ஈஸ்வரனால கட்டப்பட்டு பிராணன் எல்லா ஜீவர்களும் இருக்கிறார்கள். அப்ப கட்டுறது எது அப்படின்னா பிராணன். மனசை நீங்க பிராணனை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்கும். அதனால பிராணாயாமமா இருக்கட்டும், இல்ல பிராண வீக்ஷணமா இருக்கட்டும், இதெல்லாம் ஈஸ்வர உபாசனைக்கு அங்கமா இருக்கு.
हरि ओम।